Welcome to Sari Tour. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்பவன் தனது அம்மா சுமதியுடன் வசித்து வந்தான். ராமு பள்ளி செல்வதில் மிகவும் ஆர்வமுள்ள ஒரு சிறுவன். ஆனால் அவனுக்கு சில பாடங்களில் சிறிது கஷ்டம் இருந்தது, அதுவும் குறிப்பாக கணிதத்தில். ஒரு அழகிய மாலை பொழுதில் ராமு தனது பள்ளி முடித்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். வீட்டிற்கு நுழைந்தவுடன் இருந்த களைப்பில் அங்கிருந்த சோஃபாவில் நேராக சென்று அமர்கிறான். ராமு வந்ததை கவனித்த சுமதி படுக்கை அறையிலிருந்து விறுவிறுவென அவன் அருகே சென்றாள். என் செல்ல மகனே ராமு, என்னாச்சு உனக்கு? ஏன் உன் முகம் இப்படி வாடி இருக்கு? அதை பற்றி ஏம்மா கேட்குற? இன்றைக்கி ஸ்கூலில் மேக்ஸ் ஹோம்ஒர்க் வேறு கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல. நாளைக்கு அதை டெஸ்ட்டு வேறு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாம்மா என் ஃபேஸ் இப்படி வாடி போயிருக்கு. ராமுவோட அம்மா அவன் பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு எதில் சந்தேகம்னு கேட்டு அந்த சந்தேகத்தை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு சொல்லி தந்தாங்க. ராமு இரவு முழுக்க தூங்காமல் அவங்க அம்மா சொல்லி தந்ததை படித்து புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் பள்ளியில் நடந்த கணித தேர்வில் ராமு முதல் மதிப்பெண் பெற்றான். ராமு, நீ நல்லா படிக்கிறப்பா. இதே மாதிரி படித்தா நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கலாம். ஓகே டீச்சர், நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் பண்ணுறேன். நான் இப்போ போயிட்டு வரேன். எங்கள் அம்மா தேடுவாங்க வீட்டில் நான் லேட்டாக போனால். பாய் ராமு. ஓகே மேம், பாய் மேம். ராமு ஸ்கூலில் நடந்ததை நினச்சி சந்தோஷத்துலேயே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். மா ஒன்றுத்தம்மா, எங்கேம்மா இருக்கிற? ஒன்ட்டு ஒன்று சொல்லணும்மா, இங்கே வாம்மா. மா, எங்கேம்மா இருக்கிற? மம்மி, எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் அப்போ இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன் உங்களை. எங்கே? இங்கே தான்ப்பா இருக்கேன். என்னாச்சு? அதுவாம்மா, இன்றைக்கி ஸ்கூலில் மேக்ஸ் டெஸ்ட் வச்சாங்க. நீ சொல்லித்தந்த நைட்டெல்லாம் படித்து டெஸ்ட் எழுதினேன்னா நல்ல மார்க் வாங்கினேம்மா. ராமு, உன்னோட முயற்சி மற்றும் கடின உழைப்பால் மட்டும்தான் நீ இன்னைக்கு ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்க. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குப்பா. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே கேட்டு நானும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குவேம்மா. நீ சொல்கிறத கேட்குறேன். கதையின் நெறி: பெற்றோர்கள் எப்போதும் குழந்தைகளின் நலனை விரும்புகிறார்கள். அவர்கள் அறிவுரை மற்றும் அன்பு வாழ்க்கையில் வெற்றி பெற உதவுகிறது. பெற்றோர்களின் ஆதரவு எப்போதும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமானது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.